வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ 11th கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து அப்படியே வந்து உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக புக் பேக் 1 மார்க்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. புக் பேக்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய +1 கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க்கு +5 மார்க்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ 2 மார்க்கு கம்பல்சரி என்னென்ன கேட்டிருக்காங்க, 3 மார்க் கம்பல்சரி என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும் வினா 24 கட்டாயமாக விடையளிக்கணும். ஒப்பு அணுநிறை வரையறு, டிஃபைன் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஆர்பிட்டால்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் n = 4. நீர் வாயு மாற்ற வினை என்றால் என்ன? ஒரு வாயுவின் கன அளவு மற்றும் மோல்களை தொடர்புபடுத்தும் கணித முறை வாய்ப்பாட்டினை தருக. கிப்ஸ் கட்டில ஆற்றலை வரையறுக்கும், டிஃபைன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. சமநிலை செறிவில் எவ்வித மாற்றமும் இல்லை எனில் சமநிலையானது ஏன் இயங்கு சமநிலை கருதப்படுகிறது? ஸோ அடுத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர்மத்தின் அரோமேட்டிக் தன்மையினை ஹேக்கல் விதிப்படி எவ்வாறு தீர்மானிக்கலாம்? How does the Haeckel's rules helps to decide to atomic characters of compound? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 × 3 18. பின்வரும் நோற்றுள் எளிய விகித வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. ப்ரக்டோஸ், தேனில் இருக்கக்கூடிய ப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி பாரிஸ் சாந்தி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயல்பு வாயுகளின் வாண்டர்வால்ஸ் சமன்பாட்டினை எழுதி அதில் உள்ள காரணங்களை விளக்குக. ரைட் த வாண்டர்வால்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஈக்குவேஷன் கேஸ், எக்ஸ்பிளைன் டேர்ம்ஸ் த இன்வால்வ்டு. அடுத்து ஐசோட்ரானிக் கரைசல் என்னும் சொற்பதத்தை வரையறு. டிஃபைன் த டேர்ம் ஐசோட்ரானிக் சொல்யூஷன். சிறுகுறிப்பு வரைக. பிணப்பில்லா உடனிசைவு. ரைட் எ நோட் ஆஃப் ஹைபர் கான்ஜுகேஷன். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எது பூமியின் பாதுகாப்பு கொடை என கருதப்படுகிறது ஏன்? விச் கன்சிடர் டு பி எர்த் ப்ரொடக்டிவ் அம்பர்லா ஆஃப் ஒய். ஸோ ஓசோன் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கு. மோல் என்ற வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டாய்? அதே மாதிரி மூளை விட்ட தொடர்பை விவரி. போர் அணு மாதிரியின் கருதுகோள்கள். ஆர்த்தோ மற்றும் பாரா ஹைட்ரஜன் என்றால் என்ன? பாரா ஹைட்ரஜன் ஆர்த்தோ ஹைட்ரஜனை எவ்வாறு மாற்றுவாய்? கால்சியத்தின் உயிரியல் முக்கியத்துவத்தை விவரி. பாயில் விதியினை தருக. வெப்ப இயக்கலுடைய 3வது விதி. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேபிகேசி, கரைதிறன் மீதான அழுத்தத்தினை விளைவை விளக்குக. இருமுனை திருப்புத்திறன் என்றால் என்ன? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரோமெட்ரிக் விளைவினை விளக்குக. பசுமை வேதியியல் என்றால் என்ன? உயிருள்ள மற்றும் உயிரற்ற துகள் பொருள் மாசுபடுத்திகள் வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோமெட்ரிக் எஃபெக்ட். அதே மாதிரி வாட் இஸ் கிரீன் கெமிஸ்ட்ரி? டிஃப்ரெண்ட் வயபிள் ஃபார் நான் வயபிள் பர்டிகுலர் பொல்யூட்டன்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.